ஒரு ராஜகுமாரன். அவனிடம் செல்வம், அதிகாரம், அரண்மனை வாழ்க்கை எல்லாம் இருந்தது. ஆனா ஒரு நாள் அவன் எல்லாத்தையும் விட்டு விட்டு போனான். ஏன் தெரியுமா? 2500 வருடங்களுக்கு முன் இன்றைய நேபாளத்தில் ஒரு ராஜகுமாரன் பிறந்தார். அவரின் பெயர் சித்தார்த்த கௌதமன். அவரது தந்தை ஒரு ராஜா. அதனால் சித்தார்த்தன் அரண்மனையில் எல்லா வசதிகளுடனும் வளர்ந்தார். அவருக்கு வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று அவரது தந்தை நினைத்தார். அவரும் அப்படியே வளர்ந்தார். ஆனால் ஒரு நாள் சித்தார்த்தன் அரண்மனைக்கு வெளியே சென்றார். அங்கே அவர் பார்த்த 4 காட்சிகள் அவரது மனதை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு முதியவன், ஒரு நோயால் வாடும் மனிதன், ஒரு மரணம் மற்றும் அமைதியாக இருந்த ஒரு துறவி. அந்த நாள் சித்தார்த்தன் ஒரு கேள்வியை கேட்டார். வாழ்க்கை முழுவதும் இப்படி துன்பத்தால் நிரம்பியதா? அந்த உண்மையை கண்டுபிடிக்க அவர் ஒரு அதிரடியான முடிவெடுத்தார். அவர் அரண்மனை, செல்வம், குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மையை தேடி வெளியேறினார். பல வருடங்கள் தியானம் செய்த பிறகு ஒரு மரத்தின் கீழ் அவருக்கு உண்மை புரிந்தது. அந்த நாளிலிருந்து உலகம் அவரை புத்தர் என்று அழைத்தது. புத்தர் என்றால் உண்மையை முழுமையாக உணர்ந்தவர். புத்தரின் பிரதான போதனை ஒன்றே ஒன்றுதான்: உன் மனதை நீ வென்றால் உலகத்தையே நீ வென்று விடுவாய். மேலும் புத்தர் போதனைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் புத்தரை பிடிக்குமா என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள்.